நாம எதுக்காக கை குலுக்குறோம்? கைய மட்டும் குலுக்கு, கைய மட்டும் குலுக்க, கைய குலுக்கடா. கை குலுக்கிறதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இத ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு, எப்ப இந்த கை குலுக்குற பழக்கம் வந்துச்சு. ரெண்டாவது, எதனால இது வந்துச்சு. முதலாவது, இந்த கை குலுக்குற பழக்கத்தோட நமக்கு தெரிஞ்ச மிக பழமையான ஆதாரமா ஆய்வாளர்கள் சொல்றது 3000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு விஷயத்தை தான். ஈராக்ல உள்ள லிம்ரூத் அப்படிங்கிற ஒரு தொல்பொருள் தளத்துல ஒரு சிற்பத்தை கண்டுபிடிச்சாங்க. அது கிமு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததான். இதுல சல்மான் நேசர் அப்படிங்கிற பாபிலோனிய மன்னனும் அசிரிய மன்னனும் கை கொடுக்கிற மாதிரியான சிற்பம் ஒண்ணு இருக்கு. இது அந்த ரெண்டு மன்னர்களுக்கும் இடையில உள்ள நட்புறவை காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்காம். அந்த விஷயத்துக்கு அடுத்து வருவோம். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ ஜெர்மன்ல உள்ள பெர்காமன் மியூசியம்ல கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்லறை கல்ல காட்சிக்கு வச்சிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு வீரர்கள் கை கொடுக்கிற மாதிரியான சித்தரிப்புகளும் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கை கொடுக்கிற பழக்கம் எப்ப வந்தது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பல பண்டைய நாகரிகங்கள்ல இந்த பழக்கம் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்கு. இப்போ ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ஏன் இந்த மாதிரி கை கொடுக்கிற பழக்கம் வந்துச்சு? நீங்க யோசிக்கிறது கரெக்ட். ஆமா, ஆரம்பத்துல கை கொடுக்க மட்டும் தான் செஞ்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் ஹேண்ட் ஷேக், அதாவது கை குலுக்குற பழக்கம் வந்திருக்கு. இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சந்திக்கும் போதும் கை கொடுத்துக்கிறாங்க, பிரியும் போதும் கை கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்த்தும் போதும் கை கொடுத்துக்கிறாங்க, நன்றி சொல்லும் போதும் கை கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பல விதத்துல கை கொடுக்கிறது நடைமுறையில இருக்கு. இது எல்லா தரப்பு மக்களும் எல்லா விதமான மக்களும் செய்யறாங்க. ஆனா பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா அரசர்கள் வீரர்கள் எல்லாம் முக்கியமான ரெண்டு காரணங்களுக்காக தான் கை கொடுத்திருக்காங்க. ஒண்ணு, தான் கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல, வெறும் கையோட தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், பொருள் எடுத்தெல்லாம் உன்னை போற்ற மாட்டேன் அப்படிங்கறத காமிக்க. ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கறத அந்த உடன்படிக்கையை குறிக்கவும் இந்த மாதிரி கை கொடுப்பாங்களாம். இதுல ரோமானியர்கள் பாத்தீங்கன்னா கை கொடுக்கறத மட்டும் நம்பாம கைய குலுக்கவும் செஞ்சிருக்காங்க. ஏன்னா எதிரி ஆயுதங்களை மறைச்சு எடுத்துட்டு வந்திருந்தா கூட கைய குலுக்கிற குலுக்குல அது கீழே விழுந்துடும்னு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இதுதான் பின்னால பல்வேறு நாடுகளுக்கும் பரவி இருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்தியாவிலையும் இந்த பழக்கம் பரவி இருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.